மட்டும்தான் நான் இன்ன வரைக்கும் அவருக்கு தேங்க் பண்ணதில்லை. பிகாஸ் எனக்கு ஒவ்வொரு பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்க எனக்கு லைக் கொஞ்சம் பயமா இருக்கும். சரி தேனீஸ்வர் சார்கிட்ட கேட்பேன், அவர் சொல்வார். பட் சார் கிட்ட கேட்க மாட்டேன். சாரோட ஒய்ஃப் கிட்ட கூட கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு லைக் அந்த மாதிரி. இந்த வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை. அவரா படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் அவரா சொன்னப்போ எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. மற்றபடி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் வந்ததுக்கு காரணம் சார் தான். அவருக்கு நான் வரைக்கும் தேங்க்யூ அப்படின்னு நான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னதில்லை. பட் இந்த ஸ்டேஜில் அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இப்படி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் படத்தில் இருக்கிற படக்குழுவில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிற்பிகளே, கலைச்சிற்பிகளே, விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. ஆம், கபாலி தந்த ரஞ்சித், கர்ணன் தம்பி மாரி செல்வராஜ் இருவரும் இந்த மேடையில். இந்த நிகழ்வை உண்மையிலேயே மாரி செல்வராஜை இந்த திரையுலகு தந்த தம்பி ராம் அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் ஆத்மார்த்தமாக வாழ்த்துகிறேன். இந்த பாடல்கள் எல்லாம் நான் ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக தான் பார்த்தேன். என்ன ஒரு மேஜிக் சந்தோஷ் நாராயணனுக்கும் மாரி செல்வராஜுக்கும் ஒரு ஒட்டி பிறந்திருக்கிறது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே சந்தோஷ் நாராயணனின் சங்கீத அலை என்பது போல் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரமாதமாக இந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பட்டொலி வீசி ஒலிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் தயாரிக்கிறது, அதுவும் ஹாட் ஸ்டாருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லி, குட்டி சாருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லிக்கிறேன். என்கிட்ட கூட அவர் நிறைய பேசியிருக்காரு. பட் அதுக்கு முதல் பொட்டு தம்பி மாரி செல்வராஜ் வச்சிருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது மிக உயரிய படைப்பாகவும் கலைப்படைப்பாகவும் வசூல்
சாதனை படைக்கக்கூடிய படைப்பாகவும் உருவாகும். அதில் எல்லளவும் மாற்றமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த படம் உருவாகி இருக்கிறது. இந்த படத்தை பார்க்க வேண்டும், அதுவும் இது ஹாட் ஸ்டார் மட்டும்தான் வரணும்னு போது இல்லை இது தேட்டருக்கு எப்படி எத்தணுவாப்பா, அது ஒரு பெரிய மாஸ் வரவேற்பு இருக்குன்னு மாரி செல்வராஜ் சொன்னேன். அந்த உந்துதலோ என்னவோ அவர் வந்து இந்த படத்தை வந்து திரையரங்கத்துக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறாரு. உண்மையிலேயே என் எண்ணத்தை பூர்த்தி செய்த மாரி செல்வராஜுக்கு அகம் குளிர நெகிழும் மகிழ்வும் தளர்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் மிக உயரிய கலைப்படைப்பாக இருக்கும். மாரி செல்வராஜை பற்றி எங்களுக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வரப்பிரசாதம், இந்த திரையில் கிடைத்த ஒரு பெரிய வரம், தவம் மாரி செல்வராஜ். When I read the first screenplay from Mari around 2 years ago, I had tears in my eyes. Listening to screenplays and creating movies like this is a reason why we are in this business. We are so incredibly proud to be associated with this movie. I think it's one of the finest products I've ever seen, and I just hope audiences love it as much as all of us do. It's a labor of love by Mari sir, and I just think it's a true testament to his genius and to the great work which happens in Tamil cinema. Thank you, Mari sir, for allowing us to partner with you on this, and it's something we are very proud of, and we are waiting for audiences to see it. வாழை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். மாரி அண்ணாக்கு அப்புறம் எங்கள் டீம் எல்லாருமே கோ ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, தேனீஸ்வர் சார் வரல, அவர் எல்லாருக்குமே வந்து நன்றி. சந்தோஷ் சார், பாட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எனக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும். ஒரு புதுசான ஒரு உலகம் எனக்கு. ஸோ ஒர்க்காகவும் ஆக்டிங்காகவும் இருக்கட்டும், அந்த லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. நிறைய லேர்ன் பண்ணிட்டேன் இந்த ப்ராஜெக்டில். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக படம் ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.